ولا تزر وازرة وزر أخرى وإن تدع مثقلة إلى حملها لا يحمل منه شيء ولو كان ذا قربى إنما تنذر الذين يخشون ربهم بالغيب وأقاموا الصلاة ومن تزكى فإنما يتزكى لنفسه وإلى الله المصير. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அருட்கொடைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அவனுடைய மார்க்கத்தையும் அந்த மார்க்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய அவனது தூதரை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த 30 நாட்களில் அல்லது 29 நாட்களில் அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் முழு வரலாற்றையும் தகுந்த சான்றுகளோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலகட்டத்திலே பிறந்தார்களோ அந்த காலகட்டத்தில் எத்தகைய சமுதாயத்தை அவர்கள் சந்தித்தார்கள், இதை நாம் இந்த வரலாற்றிலே தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த ஆண்டு, அவர்களுடைய பாரம்பரியம், எந்த குலத்தில் அவங்க பிறந்தாங்க, இந்த விவரங்களை இந்த தொடர்ல நாம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது முதல் அவர்களுடைய பால்ய பருவம், வாலிப பருவம், நபியாக ஆவதற்கு முன்னால் உள்ள அந்த 40 ஆண்டு கால வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், இவற்றையும் இந்த வரலாற்று தொடரிலே நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை அல்லாஹ்வுடைய தூதர் என்று 40வது வயதிலே அறிமுகப்படுத்தியதிலிருந்து மக்காவிலே அவர்கள் வாழ்ந்த காலம், அந்த காலத்திலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், அதன் பிறகு மதீனாவிற்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து புறப்பட்ட நிகழ்ச்சி, மதீனாவிலே ஏற்பட்ட மாறுதல்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம், இப்படி எல்லா விவகாரங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே இந்த ஒரு மாத காலத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னைக்கு கண் முன்னாடி இப்படி கண்ணை மூடிக்கொண்டு
அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கற்பனையிலேயே அவர்களை தரிசிப்பதற்காக அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அவயவங்களும் எப்படி அமைந்திருந்தன, அவங்களுடைய உயரம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கலர் எப்படி இருக்கும், அவங்களுடைய முக அமைப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விவரங்களையும் கூட இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு நேர்முக வர்ணனையோடு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நிறைவு செய்வோம். முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பில் இருந்தோ அல்லது எந்த காலத்தில் அவங்க பிறந்தாங்களோ அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதிலிருந்தோ நம்ம ஆரம்பிச்சாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கமாக ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளணும். ஏன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வரலாறை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி மனித குலத்தினுடைய வரலாறு இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் கூட இந்த வரலாறை தெரிந்து கொள்வதாக இருந்தா அங்கிருந்து ஆரம்பிக்கணும். மனித குலத்தினுடைய வரலாறை சுருக்கமா தெரிந்து கொண்டு சீக்கிரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்துருவோம். இன்றைக்கே வந்துருவோம் நம்ம வரலாறு. ஆனா சுருக்கமா மனிதன் என்ன, எப்படி படைக்கப்பட்டான், அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நமக்கு இருந்தாகணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் என்று நாம நம்பக்கூடிய கடவுள் தன்னை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு சமுதாயத்தை படைக்க நாடி ஒரே ஒரு மனிதரை அல்லாஹ் முதலில் படைக்கிறான். அல்லாஹ் முதல்ல படைத்தது ஒரு மனிதரைத்தான். அந்த மனிதர் ஆதம் என்று திருக்குர்ஆனிலே குறிப்பிடப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் ஆதம் என்று அவர் குறிப்பிடப்படுகிறார். இந்த ஆதம் என்ற மனிதரை அல்லாஹ் படைக்கும் பொழுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சுருக்கி சொல்லி முடிச்சிருவோம். இந்த ஆதமை படைக்கும் பொழுது படைப்பதற்கு முன்னாலேயே வானவர்கள்ட்ட அல்லாஹ் ஒரு ஆலோசனை செய்கிறான். ஆலோசனை செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆலோசனை கேட்டு அவனுக்கு தெரியாத ஒன்றை யாரும் சொல்லிக் கொடுக்க போறது இல்ல. அல்லாஹ் சில விஷயங்களை மற்றவங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி இப்படி எல்லாம் செய்வான். அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை அது. அந்த அடிப்படையில் வானவர்கள்ட்ட கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் நீ படைக்க வேணாம், இப்படி ஒரு படைப்பை சிந்திக்கக்கூடிய, ஆராய்ச்சி செய்யக்கூடிய, நல்லது கெட்டதுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, பசி இருக்கக்கூடிய, தாகம் இருக்கக்கூடிய, உடல் இச்சைகள் இருக்கக்கூடிய ஒரு படைப்பை நீ படைச்சிடாத. படைச்சேன்னு சொன்னா அவங்க ரத்த ஆறு ஓட்டுவாங்க, பூமியில குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி மலக்குகள் ஆட்சேபனை பண்ணாங்க. ஏன்னா மலக்குகளுக்கு சுயமான சிந்தனை கிடையாது, மலக்குகளுக்கு பசி கிடையாது. ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் உலகத்துல எல்லாம் நடக்குது. இந்த வயிற்று பிரச்சனை இல்லாட்டி கொலை இல்ல, கொள்ளை இல்ல, திருட்டு இல்ல, ஒண்ணுமே இல்ல. உலகத்தில் உள்ள ஒரு 90% தீமைகளுக்கு இந்த ஒரு ஜான் வயிறு தான் காரணமா இருக்கு. அப்ப வானவர்களுக்கு மலக்குகளுக்கு இதெல்லாம் இல்லாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பசி உள்ளவன், தாகம் உள்ளவன், உடல் இச்சையில நாட்டம் உள்ளவன், இப்படிப்பட்ட ஒரு படைப்பை போய் படைச்சேன்னு சொன்னா அவங்க ரத்தம் சிந்துவாங்க, குழப்பம் ஏற்படுத்துவாங்க. இப்படி ஒரு படைப்பு தேவையாண்டு ஆட்சேபனை பண்ணும் பொழுது அல்லாஹ் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும். சும்மா கேட்டு பார்த்தா நீங்க என்னது எனக்கு ஆலோசனை சொல்றீங்களா? உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லி ஆதம படைக்கிறான். நம்முடைய முதல் தகப்பனாரை அல்லாஹ் படைக்கிறான். அவருக்கு ஒரு ஜோடியையும் அல்லாஹ் படைக்கிறான். அந்த ஜோடி என்ன, ஹவ்வாண்ட ஹதீசுகள்ல நமக்கு காண கிடைக்குது. அந்த ஹவ்வாவை எப்படி படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஆதமை மண்ணிலிருந்து படைத்தேன் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதுக்கு மூலப்பொருளாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டது இந்த மண்ணு. நம்ம எந்த பூமியில வாழ்றோமோ அந்த மண்ணு தான். மண்ணிலிருந்து படைத்தேன் அல்லாஹ் களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தேன் அல்லாஹ் சொல்றான். முதல் மனிதனை நம்மள களிமண்ணிலிருந்து படைக்கல, அவருடைய பாரம்பரியமா இருக்கனால நம்மளும் மண்ணில இருந்து படைக்கப்பட்டதாக அந்த பேரு நமக்கு வந்துருது. மண்ணுல படைக்கப்பட்டது அவர் மட்டும்தான். அவருடைய ஜோடியாக ஹவ்வா என்பவரை அவரிலிருந்தே படைத்தோம் அல்லாஹ் சொல்றான். வகலக மின்ஹா ஜௌஜஹா, ஒரு மனிதரை அல்லாஹ், ஒரு ஆணை அல்லாஹ் படைத்தான், அவரிலிருந்து அவருடைய ஜோடியை நான் படைத்தேன். இந்த ஹவ்வா என்பவங்களுக்கு மண்ணு மூலப்பொருள் கிடையாது. எப்படி அல்லாஹ் நம்ம தாய் தந்தையரிடம் இருந்து நம்மளை படைச்சிருக்கிறான். இதுவே ஒரு அதிசயம் தான். நிறைய நடக்கிறதுனால அதிசயமா தெரியல. இப்ப நம்ம தாய் தந்தைக்கு பிறக்கிறோமே, அதுவே பெரிய ஆச்சரியமான சமாச்சாரம் தான். இப்படி ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் நடக்கிறதுனால அது ஆச்சரியம் இல்லாம போச்சு.
இதை விட ஒரு சின்ன ஆச்சரியம் ஆதமிலிருந்து அவருடைய ஜோடியை படைச்சது. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா மண்ணிலிருந்து ஒருவரை படைத்த ரப்புல் ஆலமீன் அவரிலிருந்து இன்னொன்றை படைப்பது ஒரு பெரிய அல்லாஹ்வை புரிந்து கொண்டவர்களுக்கு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயமா தெரியாது. ரொம்ப சாதாரண அவனுக்கு ஆகிட்டு போகுது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, அவரிலிருந்து அவருடைய ஜோடியை நாம் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆதமில் இருந்து ஒரு பகுதி எடுத்து அதிலிருந்து அவருடைய ஜோடியை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த ரெண்டு பேரையும் இணைய வைத்து ரெண்டு பேரையும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட செய்து அவங்க வழியாகத்தான் இன்றைக்கு 450 கோடி மக்கள் பெருகி இருக்கிறோம். 500 கோடி கிட்ட வந்துட்டோம். அப்ப உலக மக்களுக்கு முதல்ல அல்லாஹ் படைச்சது ஒரே ஒரு ஜோடியை தான். இந்த உலகத்துல எத்தனை சமுதாயங்கள் வாழ்ந்தாலும் சரி எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க தான். எத்தனை சாதியா இருந்தாலும் சரி, எத்தனை மதமா இருந்தாலும் சரி, எத்தனை மொழி, எத்தனை நிறம், எத்தனை குணாதிசயங்கள், எத்தனை பழக்கம், எத்தனை பண்பாடு, என்னவா இருந்தாலும் சரி எல்லாம் அந்த ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறக்கிறாங்க. அவங்கள இருந்து பிறந்து 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 சகோதரர்களுக்குள்ளேயே அன்றைய காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை நடந்து வர வழி இல்லையே, மனித இனம் பெருகணுமே. அப்ப ஆதம் ஹவ்வாவுக்கு பிறந்தவங்க தங்களுக்குள்ளேயே குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும், அண்ணன் தங்கச்சிக்குள்ளதான் நடந்திருக்க முடியும். அதிலிருந்து தான் அல்லாஹ் பெருக செய்தேன்னு சொல்றான். அப்ப அப்படி பெருகி பெருகி இந்த மனித சமுதாயம் இன்னைக்கு 500 கோடிய தொற்று இருக்குது உலகத்தில். இது மனித குலத்தினுடைய ஆரம்ப உற்பத்தி. இப்படி இந்த மனித சமுதாயத்தை படைச்ச இறைவன் ஆதமை அவருக்கு கொடுத்த அந்த பாக்கியத்திலிருந்து வெளியே அனுப்பும் போது ஒன்னு சொல்லி அனுப்புறான். என்ன சொல்லி அனுப்புறான்னா, இம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். ஆதமே, உன்னை இங்கிருந்து வெளியேற்றுற, போன பிறகு என்னிடமிருந்து உனக்கு நேர் வழி வரும். நீனா இஷ்டத்துக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாது. இங்க இருந்து நான் உனக்கு இவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருந்தேன், ஒரு கட்டளையை மீறிட்டேன், ஒரு மரத்துக்கிட்ட போகாதன்னு சொன்னேன், அதை உன்னால பேண முடியல, 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டீங்க, இடத்த காலி பண்ணுங்கன்னு அல்லாஹ் அப்படி சொல்லி அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொன்ன ஒரு உத்தரவாதம் என்னன்னு கேட்டா, என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும். யார் அந்த நேர் வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. இது ஆதமுக்கு மட்டும் சொன்னது இல்லை. இம்மா ஏத்தி என்ன கும்பிட்டு மனித சமுதாயத்தையே பன்மையாத்தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எல்லாம் என்னிடமிருந்து நேர்வழி வரும். அப்படி சொன்னதற்கு ஏற்பத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் நபிமார்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புறான். இந்த நபிமார்கள் ஏன் வர்றாங்கன்னு கேட்டா, மனிதன் எவ்வளவுதான் பகுத்தறிவு உள்ளவனா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் சிந்தனையாளனா இருந்தாலும் சரி, அந்த பகுத்தறிவையும் சிந்தனையையும் கொண்டு அவனாகவே ஒருத்த நேர்வழியில் நடக்க முடியாதுங்க. பகுத்தறிவு இருக்கும், சிந்தனை இருக்கும், நல்லது கெட்டது ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும். இப்படி இருந்தா அவன் நல்லவன நடப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு வேற ஒரு அம்சம் தேவை. இப்ப அமெரிக்காக்காரனுக்கு அந்த மூளை இல்லையா? மூளை இருக்குல்ல, அவன் உலகத்தை எல்லாம் பயங்காட்டில வச்சிருக்கிறான்ல, அதை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு கேடுதானே செய்யறான், அவன் நல்லது செய்யல. அப்ப அறிவு இருந்ததுனால நல்லதான் செய்வான்னு சொல்ல முடியாது. அறிவு இருந்தா அயோக்கியத்தனமும் பண்ணுவான். அதான் ஜாஸ்தியா நடந்துட்டு இருக்குது. சாதாரண அப்பாவிகளை விட ரொம்ப புத்திசாலிமா நிறைய ஏமாத்துவான். இந்த பிராடு பண்றவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை பாருங்க, 1000 பிராடு பேர்வழி எடுத்தீங்கன்னா ஒரு 999 பேர் விவரமானவனா இருப்பான். ஏமாத்துற கொஞ்சம் புத்தி வேணும்ல, மற்ற புத்தி குறைவானவங்களோடு ஏமாத்த முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், அறிவு இருந்தா நல்ல வழி நடக்க முடியாதா? முடியாது. அறிவு இருந்தா ரொம்ப கெடுப்பான். ஒன்னு அவன் கெட்டு போவான், இல்லைன்னா அடுத்தவனுக்கு கெடுப்பான். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உனக்கு பகுத்தறிவுலாம் இருக்குது. இப்ப குடிக்கிற எல்லாரும் குடிக்கிற தப்புன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் குடிக்கணும். தப்புன்னு அவனே சொல்லிக்கிறான், அதை குடிக்கவும் செய்வான். எல்லா தீமைன்னு தெரிந்து கொண்டேதான் அந்த தீமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன தேவைப்படுது? அறிவுலாம் இருந்தாலும் உன்னை படைச்ச ஒரு கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு உன்னால ஒரு காரியம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதை போதிப்பதற்காக வேண்டி கடவுளிடத்திலிருந்து ஒரு தூதர் வர வேண்டி இருக்குது. அந்த மறுமை வாழ்க்கையை நினைவுபடுத்தி யாவப்படுத்தி அதன் அடிப்படையில் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சு நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் இறை தூதர்களை அல்லாஹ் தொடர்ந்து அனுப்புறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லி அனுப்புன மாதிரி ஏராளமான தூதர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்புனா. நம்ம நிறைய பேர் இஸ்லாமியர்களுக்கு நிறைய பேருக்கு முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு அவர் மட்டும்தான் தூதர் இருக்குன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான்
முதல் மனிதர் நினைக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பற்றி தொலைவில் இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. அதுக்கு தான் இந்த முன்னுரையில இருந்து வர வேண்டியது இருக்குது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் என்ற முதல் மனிதர்களில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் பல்வேறு மக்களை அல்லாஹ் அனுப்பினான். பெருகி பெருகி பல பாஷை பேசக்கூடியவங்களா மாறினாங்க. பல நாடுகளை அவங்க உண்டாகிட்டு போயிட்டாங்க. பல்வேறு கலாச்சாரங்களுக்கு சொந்தக்காரங்களா ஆனாங்க. அது மாதிரி பல்வேறு இனத்தவர்களாக கூட நினைஞ்சாங்க. மங்கோலியா இருந்து அது ஒரு இனமா போனாங்க. இந்த ஆசியாக்காரன் அவன் ஒரு டைப்பா இருப்பான், சைனாக்காரன் அது ஒரு டைப்பா மூக்கு சப்பையா இருப்பான். இது எல்லாத்துக்கும் மூலம் அங்கதான் வருது. இப்படி பல வகையாக மாறி போனாலும் அவர்களை எல்லாம் நேர்வழிப்படுத்துவதற்கு அல்லாஹ் தூதர்கள் அனுப்புறான். அந்த தூதர்கள் வரிசையில கடைசி தூதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாமே தவிர அவங்க மட்டும்தான் தூதர்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஆதமும் தூதர் தான், நூஹுன்னு ஒருத்தர் அனுப்புனா அவரும் தூதர் தான், மூசா அவர் ஒரு தூதரு, ஈசா அவர் ஒரு தூதரு, இப்ராஹிம் ஒரு தூதரு, இஸ்மாயில் ஒரு தூதரு, இஸ்ஹாக் ஒரு தூதரு, யாக்கூபுங்கிற ஒரு தூதரு, அது மாதிரி யூசுப்ங்கிறவரு ஒரு தூதரு, தாவூது ஒரு தூதரு, சுலைமான் அவர் ஒரு தூதரு, ஐயூப் ஒரு தூதரு, சாலிஹ்னு சொல்லி அவர் ஒரு தூதரு. இப்படி அல்லாஹ் ஏராளமான தூதர்களை அனுப்புறான். எந்தெந்த பகுதிக்கு அனுப்புனான்னு அந்த பாஷையில அவங்க பேசுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் வசிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தூதர் அல்லாஹ் அனுப்புறதா இருந்தா தமிழ் பேசக்கூடிய மக்கள்ல இருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து நீ மக்களுக்கு நல்லது சொல்லு, நான் சொல்ற செய்திகளை எல்லாம் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசு அப்படின்னு தேர்ந்தெடுத்து அனுப்புவான். இப்படி அல்லாஹ்வால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப அனுப்பப்பட்டிருக்காங்க. இத்தனை வரையறையெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்ல கிடையாது. எவ்வளவு தூதர் வந்திருப்பாங்க தெரியாது. சில பேர் விட்டு அடிப்பாங்க. 1,24,000 ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்படி கிடையாது. 1,24,000 கணக்கு கிடையாது. அதுக்கு மேலையும் இருக்கலாம், குறைச்சும் இருக்கலாம். நிறைய அனுப்பியிருக்கலாம். அதை நம்ம நம்பணும். ஏராளமான தூதர்களை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதர் அனுப்பணுங்கிறான். எத்தனை சமுதாயம் இருந்துச்சு அத்தனை சமுதாயத்துக்கும் அல்லாஹ்வால் தூதர்கள் அனுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு அந்த மக்களுக்கு போதனை செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. துன்பங்களை சகிச்சுக்கிட்டாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பின வரிசை. இப்படி ஏராளமான தூதர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டாங்க. அது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது சில பேர் வருஷம் சொல்லுவாங்க. ஒரு 10,000 வருஷம் இருக்கு, 20,000 வருஷம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நமக்கு உள்ள வருஷ வேலி எவ்வளவு இருக்கும்னு கேட்டா இவ்வளவு வருஷம் சொல்ல முடியாது. ஏன்? சரித்திர காலத்தில் அவங்க வாழல. சரித்திர காலத்தில் உள்ளதான் மனுஷன் பதிவு பண்ணி வச்சு சொல்ல முடியும். முதல் மனிதருக்கு போய் என்ன சரித்திரம், எவன் சரித்திரம் எழுதுறங்கிறான், எழுத முடியாது. இவன்ட மனுஷன் இருக்கிற சரித்திரமே இந்த இயேசுக்கு பிஞ்சுதான் அவன் சரித்திரமே இருக்குது. கிமு கொண்டுதான் அளப்பான் எதையுமே. கிறிஸ்துவுக்கு முன்னாடியுமா கிறிஸ்துவுக்கு பின்னாடியுமா. அப்ப சரித்திரத்தை பத்தி இவன் சிந்திக்கிறத இப்பதான் செஞ்சிருக்கான்னு விளங்குது. அதுக்கெல்லாம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல அவங்க வாழ்ந்த மக்கள் அவங்க. அதனால எந்த வருஷத்துல அல்லாஹ் முதல் மனிதரை படைச்சான்றதுக்கு நம்மள்ட்ட குர்ஆன்லயும் அப்படி அல்லாஹ் சொல்லல. தேவையில்லை மனுஷனுக்கு சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லணும் அவசியமா? தேவை உள்ளதான் அல்லாஹ் சொல்லுவான். இது தெரிஞ்சு என்ன ஆக போறது? ஒரு 10,000 வருஷம்னா என்ன பண்ணிட போறீங்க? 10 லட்சம் வருஷம் என்ன கூடுதலா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? ஒண்ணும் கிடையாது. எத்தனை வருஷமா இருந்தாலும் நமக்கு ஒரு நன்மை கிடையாது. நன்மை இல்லாத அல்லாஹ் சொல்ல மாட்டான் தேவையில்லைன்னு சொல்லி. ஆனா இந்த எலும்பு கூடுதல் ஆய்வு செஞ்சு சொல்றான், அது 50 லட்சம் வருஷத்துக்கு முந்தைய மனித இனம் தோன்றிச்சிங்களாம். பழைய காலத்து எலும்பு கூட தேடி பார்த்து அது 50 லட்சம் வருஷத்துக்கு முந்தையே இருக்கும்னு சொல்லி. ஆனா நம்ம அசர்த்துமாரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரசூலுல்லாஹுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 51 தலைமுறை, ஆதம் முதல் 51ஆம் தலைமுறையாம் அப்துல்லான்னு ஒரு பாட்டை படிப்பாங்க. ஆதத்திலிருந்து அப்துல்லாக்கு 51 தலைமுறை வருதான். ஒரு தலைமுறைக்கு 100 வயசுன்னு வச்சாலும் இவங்க சொல்றது 5000 வருஷம் தான் ஆகும். 5000 வருஷத்துக்கு முந்தைய ஆதம் வந்தா சொல்றாங்க. இவங்களா விட்டு கட்டுறது அது. இந்த 51 தலைமுறைக்கெல்லாம் அப்படி ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ்ல இந்த ஆதம் வரைக்கும் அப்படி தலைமுறை சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய 4வது தலைமுறை தெரியுமான்னு சொல்லுங்க. கேத்துக்குமா போறாள் இங்க இருக்கிற யாருக்காவது தன்னுடைய 4வது தலைமுறை தெரியுமா? உங்க அத்தாவை தெரியும், உங்க தாத்தாவை தெரியும், அவருடைய அத்தாவையும் தெரியும், அவருடைய அத்தா தெரியுமா? தெரியாது. இதான் நம்ம நிலைமை. ஒரு மனிதனுக்கு தன்னுடைய 4வது பார்ட்னர் தெரியல. இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதமுக்கு இடையில 51 பேர் கண்டுபிடிச்சிட்டாரு. இது சொல்ல முடியுமா? இது விட்டு அடிக்கிறது எல்லாம் விட்டு ஒரு கவர்ச்சிக்காக வேண்டி பொய் சொல்றது. இது யாருக்கும் தெரியாது. எத்தனை தலைமுறை எல்லாம் தெரியாது. பல லட்சம் வருஷங்கள் ஆயிருக்கலாம், பல்லாயிரம் வருஷங்கள் ஆயிருக்கலாம். இப்படி இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு இடையில, அது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு இடையில
ஏராளமான தூதர்களை அல்லாஹ் அனுப்புறான். எந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் தூதர்களை அனுப்புவான்னு கேட்டா, அதாவது ஒரு தூதர் வர்றாரு, மெட்ராஸுக்கு ஒரு தூதர் வர்றாருன்னு வைங்களேன். இப்ப ஒண்ணு வரமாட்டாரு, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி வந்து அவர் நல்ல அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, மற்றதெல்லாம் வணங்காதீங்க, ஒரு கடவுளை தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு ஒரு போதனை செஞ்சு மூத்தா போயிடறான்னு வைங்க. கொஞ்ச நாள் சின்ன என்ன செய்வோம் தெரியுமா, நம்ம அவரையே கடவுளாக்கி போடுவோம். அந்த தூதர் வந்து அல்லாஹ் மட்டும் வணங்குன்னு சொல்லிட்டு போனார்னா, அவர் மூத்தா போன பிறகு என்ன செய்வோம், அவர் படத்தை அப்படி வரையுவோம், அவரை கும்பிட ஆரம்பிப்போம், நீங்க தான் கடவுளுமோ, அப்ப ரெண்டு கடவுள் ஆகி போயிடும். இப்ப நம்ம திருத்திருக்கு இன்னொருத்தர் வருவார், அவர் போதனை ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் இன்னொரு ஆள் தேவைப்படாது. ஒரு தூதர் வந்த பிறகு அந்த சமுதாயத்துக்கே தொடர்ந்து தூதர்கள் வந்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப கேடு கேட்டவங்க இந்த இஸ்ரவேலர்கள், நிறைய தூதர்கள் அவங்களுக்கு. ஏன்னா அடுத்த நிமிஷம் மாறிடுவாங்களாம். ஒரு தூதர் வந்துட்டு போனவுடனே இசாக்கு ஒரு தூதர், அது பாக்கியம்னு சொல்லிட்டு இருப்பானுவ. எவ்வளவு கெட்டு இருந்தா அல்ல அப்படி தொடர்ந்து அனுப்பிட்டே இருப்பான். இஸ்ஹாக்குன்னு ஒரு தூதர் அல்ல அனுப்புறான் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இஸ்ஹாக்கு முடிஞ்சவன அவர் மகன் யாக்கூபும் தூதர், அவரும் போய் சொல்லி பாக்குறாரு. யாக்கூபுக்கு அப்புறம் அவர் மகன் யூசுஃபும் அவர் ஒரு தூதர். இப்படியே அந்த பாரம்பரியத்தில் சுலைமான், தாவூதுன்னு நிறைய வர்றாங்க, ஈசா வரைக்கும் வர்றாங்க, யஹ்யா ஜக்கரியா வரைக்கும் வர்றாங்க. எல்லாம் அவங்களுக்கு தான். அப்ப இப்படி அடுத்தடுத்த தலைமுறையில கெட்டு போனவன்லாம் இருக்காங்க. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு கெட்டு போனவனு இருக்கான். அவன் எப்படி எல்லாம் கெட்டு போறான், அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தூதர்களை அனுப்புவான். அந்த மாதிரி அல்லாஹ் அனுப்பிய தூதர்கள்ல கடைசியாக அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க முதல் மனிதர் யாரும் நினைச்சிடக்கூடாது, முதல் தூதர் யாரும் நினைச்சிடக்கூடாது. இவங்க செஞ்ச இதே வேலையை இதுக்கு முந்தி ஏராளமான பேர் செஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வேலையை இந்த உலகத்துல வந்து செஞ்சாங்களோ அந்த வேலையை, ஒரு கடவுள் கொள்கையை, அந்த கடவுளை வணங்கணும் என்பதை, ஒரு கடவுளை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பதை, கல்லு மண்ணு கழுத குதிரையில கும்பிடக்கூடாது என்பதை எல்லாம் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்தி இன்னும் ஏராளமான அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அத்தனை பேரும் செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த மனித குலத்தினுடைய சுருக்கம். இவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுக்கு வருவதற்கு இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு ஜோடி அல்லாஹ் படைச்சான், அதுல நிறைய பல்கி பெருகினாங்க, பிறகு தூதர்கள் அனுப்பிட்டே வந்தான். அந்த தூதர்களுக்கு பிறகு கெட்டு போயிட்டான் மனுஷன், மறுபடியும் இன்னொரு தூதரு, மறுபடியும் இன்னொரு தூதரு, ஒரு சமுதாயத்துக்கு 7 தூதரு, பல சமுதாயத்துக்கு பல தூதரு, மொழி வாரியாக தூதரு, மாநில வாரியாக தூதரு, நாடு வாரியாக தூதரு, இப்படி எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு காலத்துல இந்த பல நபிமாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ராஹிம் நபி இங்க தூதரா இருந்தாரு. இன்னொரு ஏரியாவுல வந்து அதே காலத்துல வந்து லூத் நபி என்ன செஞ்சாரு, அவர் இன்னும் பக்கத்துல தூதரா இருந்தாரு. ஒரே காலத்துல ஜக்கரியா நபி ஒரு பக்கம் தூதரா இருக்கிறாரு, அதே காலத்துல ஈசா நபியும் தூதரா இருக்கிறாரு. குர்ஆன்ல வருது. ஒரு காலத்துல மூசா நபியும் ஹாரூன் நபியும் ஒரே சமுதாயத்துக்கு 2 பேர் ரெட்ட தூதரா இருந்திருக்கிறாங்க. அதே மூசா நபி காலத்துல ஷுஐப் மாமனார் இன்னொரு பக்கத்துல தூதரா இருந்தாரு. ஒரு காலத்துல எத்தனை தூதர்னு பாருங்க. அந்த தூதுத்துவத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவங்க எல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் அவ இன்டர்நேஷனல் தூதர். அவங்களை அனுப்பின பிறகு மொழிவாரி எல்லாம் கிடையாது. அகில உலகத்துக்கு அவங்க தான் தூதர். சாமநாள் வரைக்கும் அவங்க தான் தூதர். வேற ஒரு தூதர் வர்றதுக்கு எந்த வாய்ப்பு சான்ஸும் கிடையாது. அதெல்லாம் தூதர் ஆகுறாங்கல்ல, அந்த டாபிக்ல அதை கொஞ்சம் விவரமா வளர்க்குவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு நபி வர முடியுமா முடியாதாங்கிறத, நபி ஆகுவாங்க 40வது வயசு வரலாறு, அந்த இடத்துல நான் விரிவா சொல்லிடுறேன். இப்ப மனித குலத்தினுடைய வரலாறு இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு வந்துடலாம். இப்ப நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு வந்துருவோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது, அவங்களுடைய பெயர் முகமது. இந்த முகமது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக அனுப்பினான்ல, அல்லாஹ் எந்த ஊர்ல பிறக்க செய்தானோ அந்த ஊர்ல அல்லது அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் எந்த மாதிரி எல்லாம் கெட்டு போயிருந்தான், அந்த காலத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். அப்பதான் இவங்க என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு உங்களை வழங்க முடியும். சும்மா பிறந்தார் வளர்ந்தாருன்னா அதுல ஒண்ணுமே கிடையாது. அது என்ன மாதிரியான மக்கள்கிட்ட வந்து என்ன மாதிரி மாற்றினாங்கன்னு தெரிகிறதா இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற அந்த நேரத்தில் அந்த சமுதாயம் எப்படி எல்லாம் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான பழக்க வழக்கம், என்னென்ன மாதிரியான வணக்க வழிபாடு, என்னென்ன மாதிரியான கொள்கை, இதுகெல்லாம் எப்படி இருந்துச்சு என்பதை அந்த காலத்தை நம்ம வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடணும். அதுல ஒரு 2-3 எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? பொம்பளை பிள்ளை உசோட போச்சாங்க, ஒரு 2-3 விஷயம் தெரியும். இந்த 2-3 இல்ல, அவங்க எந்த அளவுக்கு மூட்டியமா இருந்தாங்கன்னா அதை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வரும். அவ்வளவு ஒரு கிறுக்க நூலா இருந்திருக்காங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலத்துல ரொம்ப ஒரு மூட்டிகமும் மூடப்பழக்க வழக்கமும் அதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு ஒரு காட்டுமிராண்டிங்கிறம அப்படி ஒரு சமுதாயத்திலேயாக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அது என்னென்ன என்பதை வகைப்படுத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும். முதலாவது அந்த காலத்தை பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்தை பற்றி திருக்குர்ஆன்ல நான் சொல்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த அதிகாலை நேரம் சுபுவுக்கு பின்னேண்டு நாவரணிவ படிப்பாரு, அது மாதிரி கதையா இருக்காது. நாவரணிவ சொல்வார்ல, அதிகாலை ரசூலுல்லாஹ் சுபு தொழுது போவாங்களாம், போகும்போது கரெக்டா ஒரு கிளவி குப்பை வச்சு ரெடியா இருக்குமா, அப்படி கரெக்டா கொட்டுமா, ஒரு நாள் குப்பை கொட்டலையா, என்னமா குப்பை கொட்டலன்னு போய் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். உடம்பு சரியில்லைன்னுச்சான், ஒன்னு துவா செஞ்சாங்களா இஸ்லாத்துக்கு. இதெல்லாம் வந்து எந்த பள்ளிவாசலும் சுபுக்கு போனாங்க, அங்க பள்ளிவாசல் காபத்துள்ளாக போக முடியல, ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு அங்க ரகசியமா அறுக்கமுடைய வீட்டுல பிரச்சாரம் நடக்குது. இவ கதை ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்காக வேண்டி, இது எந்த குர்ஆன்லயும் இப்படி கிடையாது, எந்த ஹதீஸ் கிதாபுலயும் கிடையாது, இது கவிஞனுடைய கற்பனை. இப்படிப்பட்ட கற்பனையை நான் சொல்ல மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய காலம் எப்படி இருந்தது என்பதற்கு திருக்குர்ஆனிலிருந்து உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுவோம். வசன நம்பரோட நோட் பண்ணிக்கலாம் நீங்க, ஏன்னா இது ஒரு டெக்ஸ்டா இருக்கட்டுங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம இது பண்ணிருக்கிறோம். அது மாதிரி ஹதீஸ்கள்ல சொல்லும் பொழுது ஹதீஸ் நூலையும் ஹதீஸுடைய எண்ணையுமே நம்ம சொல்லுவோம். இந்த விஷயம் அந்த காலத்தில் இருந்துச்சு என்பதற்கு இந்த நூலில் இத்தனை நம்பர் ஹதீஸ் வந்து ஆதாரமா இருக்குங்கிற சான்றுகளோட தான் இதை சொல்லுவோம். முழு வரலாறுமே சான்று இல்லாத கற்பனைகள் என்னென்ன கலந்திருக்கு அதுகளையும் இது பொய்யுங்கிறது அடையாளம் காட்டிடுவோம். அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்துல என்ன மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து ஆரம்பிப்போம். குழந்தை பிறந்துருச்சுன்னா, பொம்பளை பிள்ளை பிறந்தா அதை வந்து உசுரோடையே புதைச்சு போடுவாங்க. பொம்பளை பிள்ளைங்கிறது வந்து நம்ம காலத்துல டவுரி இருக்குத, அந்த மாதிரி டவுரிக்கு எல்லாம் அவங்க செய்யல. நல்லா விளங்கிக்கணும். பொம்பளை பிள்ளை இப்ப உசுரோட காலி பண்ணதான் செய்யறாங்க. இப்ப எதுக்கு காலி பண்றான்னு சொன்னா, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. பெருசா வளர்ந்தா 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எங்க போறது, 50 கிலோவுக்கு எங்க போறது, இதெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு குழந்தையில சமாதி ஆக்கிடுவோமே அப்படி செய்யறான். இன்னைக்கு அன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வைரா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா. அதாவது பெண் குழந்தை பிறந்ததாக ஒரு செய்தியை ஒரு இடத்துல சொல்லப்படுமையானால் லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, அவன் முகம் வந்து கருத்து விடுகிறது. எதனால கருத்துறது தெரியுமா? யதவாரா மினல் கௌமி மின் சூயிமா புஷ்ரபிஹி. இந்த செய்தியை கேட்ட உடனே சமுதாயத்திலிருந்து அவன் மறைந்து வாழ ஆரம்பிக்கிறானாம். அதாவது ஒரு வெட்கமான ஒரு காரியமா இருந்திருக்குது. வேற கல்யாணம் பண்ணி குடிக்க கஷ்டம்லாம் கிடையாது. அதாவது ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான்னு வைங்களேன், பிக் பாக்கெட் அடிச்சு மாட்டிக்கிட்டான், சமுதாயத்தில் வருவானா? ஒருத்தன் நல்ல மனசு மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு நாள் பிக் பாக்கெட் அடிச்சுட்டான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த பக்கமே 2 வருஷம் வரமாட்டான். இந்த சம்பவத்தை மறந்த பிறகு நம்ம மூஞ்சில முழிப்பான். இது ஒரு கேவலமான ஒரு காரியத்தை ஒருவன் செய்து விட்டால் எப்படி மக்கள்கிட்ட வருவதற்கு இப்படி பின்வாங்கி பயந்து ஒளிஞ்சி மறைஞ்சு வாழ ஆரம்பிப்பானோ, அதே மாதிரி பொம்பளை புள்ள பிறஞ்சிஞ்சோன்ன ஊரே கேள்வி பண்ணிருக்காங்க, எதுக்கு மறைஞ்சு வாழணும், இந்த பொம்பளை புள்ள வந்திருக்காமல இப்படின்னு ஒரு கேலித்தனமான ஒரு விமர்சனம் இருந்ததுனால இவங்க எவ்வளவு கிறுக்கணும்னு பாருங்க. ஆனா பொம்பளை புள்ள பிறந்தா புதைச்சாண்டா கூட ஒரு பெரிய கொடூரம் இல்ல, கொடூரத்தோடு நின்று போயிடும். இவன் என்ன நினைக்கிறான்னா, பெண் குழந்தை பிறந்தது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு காரியத்தை அவன் செஞ்சிட்ட மாதிரி அதை வந்து ஒரு கேலிக்குரியதாக, பரிகாசத்துக்குரியதாக, அவமானத்திற்குரியதாக ஒருவன் கருதி இருக்கிறான் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. அப்ப இதுல எதுக்கு சொல்ல வரேன்னா, பெண் குழந்தையை புதைத்தார்கள் என்பது நீ நிறுத்திக்கிற கூடாது. பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இவனை உண்டாக்குறான். ஒருத்தன் நினைச்சா பொம்பளை பிள்ளையாகவோ நினைச்சா ஆம்பளை பிள்ளையா பெற முடியுமா? இதுல யாருக்கு எந்த பங்கு இல்லைன்னு கூட இந்த இல்மு கூட அவனுக்கு இல்ல, இந்த அறிவு கூட அவனுக்கு இல்ல. அது மாத்திரம் அது பிறந்து போச்சு, கட்டி கொடுக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னா கொடூரமானவன்னு சொல்லலாம். இவன் எவ்வளவு கூமுட்டையா இருந்திருக்கிறாங்க கேட்டா, பொம்பளை பிள்ளை பிறந்தனும் ஒளிஞ்சிடணும், வெளியே வரவே கூடாது, வெளியில வந்தா தலகாட்ட முடியாது, என்ன தலகாட்ட முடியாத அளவுக்கு இது ஒரு இதா நினைக்கிறான்னு சொன்னா, பெண்களை பற்றி அவங்களுக்கு இருந்த மதிப்பிட பாருங்க. அப்ப அந்த சமுதாயத்துக்கு ஒருத்தர் வரணுமா இல்லையா? இப்படி ஒரு இதை ஒரு கேவலமா ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பதை ஒரு கேவலமானதாக, அதே நேரத்தில் அவன் குடும்ப வாழ்க்கையும் பொண்டாட்டியும் பொம்பளை தான், அவன் பொண்டாட்டியும் பொம்பளை தான்,
அதை கூட விளங்காம இது வந்து இன்னும் நீங்க சிந்திக்கணும். இந்த உசுரோட புதைக்கிறதுங்கிற சமாச்சாரம் ஏதோ அரபியர்கள்ட்ட தொன்று தொட்டு அப்படி இருந்துச்சு நீங்க விளங்கிட கூடாது. அப்படி இருந்திருந்தா அவனுக்கு எவனுக்கு பொண்டாட்டி கொடுக்க மாட்டாங்க. அது நீங்க விளங்கி அப்படி செஞ்சுட்டு தான் நீங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் துவச்சு விட்டாண்டு அடுத்து யார் இருப்பா? எல்லாருமே ஆம்பளை தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பொண்டாட்டி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம ஆய்வு பண்ற போது என்ன விளங்குதுன்னா அப்பதான் ஆரம்பிக்கலாம் அந்த பழக்கத்தை கேவலமானதுன்னு சொல்லி அதை உடனடியாகவே சமாதி கட்டுறதுக்கு அல்லாஹ் ரசூலை தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டான். இது ரொம்ப காலமா ஒரு 100 வருஷம் நடந்திருந்தா ஒரு பொம்பளை கூட இருந்திருக்காது. 100 வருஷ காலத்துக்கு இப்படி ஒரு பழக்கம் அந்த சமுதாயத்தில் இருந்திருந்தா ஒரு பொம்பளை கூட இருக்காது. அந்த பழக்கம் அப்பதான் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஒரு பழக்கம் தொடரக்கூடாது என்பதற்காக சரியான நேரத்தில் அல்லாஹ் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறான். ஒரு இடத்துல கூட சொல்றான், வைதல் மவ்ஊதத்து சுயிலத் பிஐயி தன்பின் குத்திலத், உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகள் விசாரிக்கப்படும் மறுமையில். குழந்தைகள் நிப்பாட்டி விசாரிப்பேன், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை பிஐயி தன்பின் குத்திலத், என்ன பாவம் செய்வதற்காக நீ கொல்லப்பட்டாய்? அதை கேட்பேன் அர்த்தம். அதுக்கு சம்பந்தப்பட்டவனை கேட்கறது அப்படி சொல்லி கேட்டான். உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளை விசாரிப்பேன், பிஐயி தன்பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டது அதை பத்தி விசாரிப்பேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு மனித இனத்தில் சேர்க்க முடியாத ஒரு காட்டுமிராண்டிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சான்றுங்க. இன்னொரு பழக்கத்தை பாருங்க, அவங்களுடைய பழக்கம். ஒரு தகப்பனார் இருக்காரு, ஒருத்தனுக்கு ஒரு தகப்பனார், தாயார் இறந்தவனு தகப்பனாருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுறாரு, 2வது கல்யாணம். தகப்பனார் இறந்து போயிடுறாரு. இப்ப தகப்பனுடைய மனைவியை நம்ம எப்படி நினைக்கணும்? உலகத்தில் எல்லாரும் எப்படி நினைக்கிறான்? தகப்பனுடைய மனைவிய தாய் தான், தாயுடைய அந்தஸ்து தான் எல்லாரும் பார்க்கறான். இன்றைக்கு வரைக்கும் கூட அதை பார்க்கறான். உலகம் பூரா அந்த ஒரு மரியாதை இருக்கு, தாயுடைய அந்தஸ்துல தான் வச்சு பார்க்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தகப்பன் இறந்தவுடனே தகப்பன் பொண்டாட்டியை இவன் பொண்டாட்டியை வச்சுக்குவான் மகன். அல்லாஹ் சொல்றான், இவன் நான் சொல்லல, சிலது மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, சிலது வந்து அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வலா தன்கிஹு மானகஹ ஆபாவுக்கும் மினன் நிசாய், உங்களுடைய தந்தையர் மணமுடித்த பெண்களை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தன் வ ஸாஅ சபீலா, இது அசிங்கமானது, கோபத்திற்குரியது, மிக கெட்ட ஒரு மார்க்கம், அதனால தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் பக்கராவுடைய அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் 22வது வசனத்துல சொல்றான். இது எதற்காக இந்த வசனம் அருளப்பட்டுச்சுன்னு கேட்டா, அபு கைஸ் என்ற ஒருத்தர், அவருடைய மனைவியை வந்து அபு கைஸ் இறந்த பிறகு அவருடைய மக கைஸ்ங்கிறவர் போய் கல்யாணம் பண்றாரு அம்மாவை. தாயுடைய நிலையில போற்ற வேண்டியவங்களை கல்யாணம் பண்றாரு. அதுக்கு தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான். அப்ப தகப்பனுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது. பெண்கள் ஒரு போகப்பொருள், சொத்து மாதிரின்னு வைங்களேன். நான் தகப்பனார் ஒரு 2 வீலர் வச்சிருக்காரு, மூத்தா போயிட்டாரு, யார் பயன்படுத்துறது? நம்ம தான் வச்சுக்கிறோம். அதை தகப்பனார் பயன்படுத்தின வண்டி யாருங்க பயன்படுத்துவா? நீங்க என்ன பயன்படுத்துவீங்க? அப்படி பொம்பளைக்கு மதிப்பு என்னன்னு கேட்டா, ஒரு வண்டி மாதிரி, ஒரு சைக்கிள் மாதிரி, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கேவலமான ஒரு மிருக ஜாதிய ஒரு ஜாதியாத்தான் அந்த சமுதாயம் இருந்திருக்குது. அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு மூட நம்பிக்கை இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளதா சொல்லி முடிச்சிடுறேன். ஹதீசுகள்ல இருந்து அந்த காலம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லிடுவோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் அவரே பரப்புக்கு வருவோம். அந்த காலத்தை நீங்க ஆபத்துல வச்சாதான் இந்த மனிதர் வந்து என்ன பாடுபட்டு இவங்களை திருத்திருந்த லேசப்பட்ட காரியமா? எப்படிப்பட்ட நம்ம சாதாரண மக்கள்கிட்ட போறதுக்கு இப்படி யோசிக்கிறோமே, கற்பனையில கொண்டு வந்து ஆச்சரியமா இருக்குது. எப்படி இந்த எழுத படிக்காத தெரியாத இந்த மனிதர் வந்து இந்த மக்கள்கிட்ட மாரடிச்சு திருத்தினார் அப்படி பிரமிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் இது. அதே மாதிரி பாருங்க, ஹஜ் இருக்குல்ல, காபத்துல்லா இருக்கு மக்காவுல. இந்த காபத்துல்லா என்பது இப்ப நம்ம ஒரு இறைவனை வணங்கக்கூடிய ஆலயமா இப்ப இருக்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது அந்த காபத்துல்லா இருந்துச்சு. ஏன்னா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புனர் நிர்மாணம் செஞ்ச கட்டிடம். அதுல சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த காபத்துல்லா இருந்துச்சு, ஒரு அல்லாஹ் வணங்குறதுக்கு பதிலா உள்ளுக்குள்ள சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி வணங்குவாங்கன்னு கேட்டா, ஹஜ்ஜிக்கு வருவாங்க. ஹஜ்ஜிக்கு வந்துட்டு ஹஜ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. உள்ளூர்காரன் வீட்டுக்கு போவான், வெளியூர்காரன் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வாச வழியா போறாங்க.
வீட்டுக்குள்ள போகும்போது ஹஜ்ஜி செஞ்சுட்டு போகும் பொழுது வாசல் வழியாக போக கூடாதாம். ஏறி மோட்ல ஏறி இப்படிலாம் காங்கிரீட் கட்டம்லாம் இல்ல, ஓடு ஓலை இதான இருக்கு. மேல ஏறி அந்த கீத்தையெல்லாம் பிச்சுக்கிட்டு கூரைய அப்படி குதிக்கணுமா ஹஜ்ல இருந்து வரும் பொழுது. இப்படி செஞ்சு இருந்திருக்கானுவங்க. இது என்னடா கேட்டா, நாங்க போகும்போது பாவிகளா போனோம்ல, அந்த பாவிகளாக வெளியேறிய வாசல் வழியாக புனிதமாய் இப்ப வர்றோம். அந்த புனிதமாய் அப்படி அந்த வழியில் நுழையக்கூடாது. அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்வோம் கேட்டா, அது முகட்டு வழியாகத்தான் உள்ள வருவோம். இந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தான்னு சொன்னா திருட்டு பையன் மாதிரி தான் உள்ள வரணும். போகும்போது நல்லா மரத்தனா போறான், யாருக்கு மாற செய்யறான் பாருங்க. போய் ஹஜ்ஜி செஞ்சு விட்டு எப்படி திரும்பி, அது அறிவுங்கிறது ஒரு கடுகளவு கூட இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு. அதுக்குதான் இந்த காலத்துக்கு பேர் ஐயாமுல் ஜாகிலியாம்பாங்க, அறியாமை காலம், ஜாகில் முட்டாள்தனமான காலம்னு சொல்றாங்களே. இப்படி எவனா பண்ணுவானா? பக்திங்கிற பேரால இது ஒரு லிமிட் வேணாமா அதுக்கு? அப்ப என்ன செய்வாங்க அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். பிறையை பற்றி கேட்கிறார்கள். அது வந்து ஹஜ்ஜிக்கும் மற்ற நேரங்களையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. லைஸல் பிர்ரி அன் தஅத்துல் புயூத மின் லுஹூரிஹா. அட வீட்டுக்கு வந்து முகட்டு வழியாக குதிக்கிறது இருக்குது, அது ஒரு நன்மையான காரியம் இல்லையப்பா. வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, இறைவனை அஞ்சி நடந்து கொள்வதுதான் நன்மையான செயல். வஅத்துல் புயூத மின் அபவாபிஹா, வீடுகளுக்கு வாச வழியாக உள்ளவங்க வீட்டுக்கு போறதுக்கு இதையெல்லாம் கூட சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு தூதர். அதாவது நமக்கு இறை தூதருக்கு நம்ம தொழுறது எப்படி நோன்பு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த மக்களுக்கு வீட்டுக்குள்ள எப்படி போறதுங்கிறத சொல்லிக் கொடுக்க ஆள் வேண்டியிருக்கு. உங்களுக்கு இதை யாராவது சொல்லி தருவாங்களா? இது உங்களுக்கே தெரியுது. அந்த மக்களுக்கு எதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, வீட்டுக்குள்ள போறாத வாச வழியா போ, மோட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ள குதிக்காத, அப்படி எவ்வளவு கிருக்கீங்கன்னு பாருங்க. இது வந்து அல்லாஹ் சூரத்துல் பக்கராவுல 189வது வசனத்துல இதெல்லாம் சொல்றான். அதே மாதிரி இந்த காலத்துல இருக்கத்தான் செய்யுது, சில ஊர்களில் கிராமங்கள்ல இருக்குது. இன்னும் இவங்களும் ஜாகிலியாவில் இருக்கானு விளங்கிற வேண்டியதான். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மாதிரி இதெல்லாம் பிறந்துருச்சுன்னு சொன்னா, சில நாட்கள்ல பீடையான நேரத்தில் பீடையான நாட்கள்ல அது பிறந்துருச்சுன்னு சொன்னா காதை பிடிச்சி அறுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கு இருக்குது, கழுதைக்கு அறுத்து விட்டுருப்பாங்க. எங்க பகுதியெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். கழுதை இருக்குல்ல பாருங்களேன், காதை அப்படி அறுத்து விட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா காது அறுத்து இருக்கும். இப்படி ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறதுக்கு காதை அறுக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இது என்னத்துக்காக போட்டு அறுக்கிறான்? கால்நடை நம்ம யூஸ் பண்றதுக்காக ஒண்ணு தின்னுட்டு போ, இல்ல ஏறி சவாரி செஞ்சுட்டு போ, அதுக்கு எல்லாம் படைச்சிருக்கிறான். இதுல எல்லாம் ஒரு இதுக்கெல்லாம் சடங்கு வச்சிருப்பான். இந்த கால்நடைக்கெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? சடங்குகளை வச்சிருக்கிறான். அது கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்து நிசாவுல 119வது வசனத்துல, ஒல ஆமுரன்னஹும், சைத்தான் சொல்றானா, நான் இவர்களுக்கு ஆணையிடுகிறேன், ஃபல யுகையிருன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பையே மாற்றி அமைக்கிறார்கள். இன்னொரு இடத்துல வருது, ஒல யுகையிருன்ன ஹல்கல்லா ஃபல யுபத்திகுன்ன ஆதானல் அன்னாம், கால்நடைகளுடைய கால்களை எல்லாம் அறுத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ரெண்டு வேலையை செஞ்சிருக்காங்க. கால்நடை இது பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், அழகான நாக்கு இருக்கும், இந்த நாக்குல ஒரு ஈட்டியை குத்தி அல்லாஹ் படைச்ச அந்த படைப்பை இப்படி கூட தச்சுக்கிட்டு வருவோம் பக்திங்கிற பேர்ல. இன்னைக்கு பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பாக்குறீங்கல்ல? இன்றைக்கு இருக்குங்க அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த அழகான உறுப்புகளை என்ன அல்லாஹ் பாக்கியமா தந்திருக்கிறான். இதையெல்லாம் போட்டு அறுத்துக் கொள்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதை கூட விளங்காம என்ன செய்யறாங்க, இன்றைக்கு கூட மக்கள் வந்து அழகு குத்துறதுங்கிற பேர்ல இப்படி நாக்கு வாயெல்லாம் குத்தி பார்த்தா வேல் மாதிரி வச்சுக்கிட்டு வந்து தர்மம் கட்டு வருவாங்க, வாய் பேச முடியாத நிலையில. இது மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுடைய அழகான படைப்புகளை வந்து இப்படி குத்திட்டு இருப்பான் தலைவர், இங்க குத்தி இங்க வரும், இப்படி எல்லாம் வெளியே நடமாடிட்டு இருப்பான். அப்ப அல்லாஹ் படைச்ச அழகான படைப்புகளை மாற்றிக் கொள்வதற்கு இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு ஒரு தூதர் தேவைன்னாலும் தூதருடைய போதனை நமக்கு இன்னைக்கு மிச்சமா இருக்கு, அதை வச்சு திருத்திக்கலாம். அன்றைக்கு இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு, உருமுகளை எல்லாம் சேதமாக்கிறது. இதை வந்து அல்லாஹ் வந்து 119 அன்னிசாவுல சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் இந்த கால்நடைகள்லயே பல வெரைட்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு கால்நடைய நல்ல கற்பமா இருக்கும்போது, ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு ஒட்டகம், அதாங்க கால்நடைங்கிறது. இது வந்து நல்லா நிறை மாசமா இருக்கக்கூடிய நேரத்தில் அதை வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா, கடவுளுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. கடவுளுக்குன்னு சாமிக்கு லாத்து உஸா ஏதாவது ஒரு கடவுளுக்கு நேர்ந்து விட்டுருவான். அது குட்டி போட்டவன அந்த குட்டியை பிடிச்சி தனியா பிரிச்சு வச்சுக்கிடுவான். அந்த பால் இருக்குல்ல, பாலை கறக்க மாட்டான்,
கடவுளுக்கு நேர்ந்து விட்டாச்சுல, அந்த பால் வந்து கடவுளுக்கு சொந்தம். குட்டியையும் குடிக்க விட மாட்டான், அந்த பிறந்த குட்டியையும் பால் குடிக்க விட மாட்டான். அவனாவது கறந்து குடிக்க மாட்டான், அவனும் குடிக்க மாட்டான். அதோடவே என்ன செய்யாது, சுத்திக்கிட்டே இருக்கும். அது கடவுளுக்கு நேர்ந்து விட்டோம், அந்த பால் வந்து கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு நாங்க நேர்ச்சை பண்ணிட்டோம், அதனால பால் கறக்க மாட்டோம்ன்றான். இது ஈட்டியால குத்துறதோட ஒரு கால்நடைக்கு பெரிய சித்திரவதை. இந்த பால் சுரக்கக்கூடிய நேரத்துல அது சரியான மனிதனாவது என்ன செய்வான், அவன் ஒரு பெண்ணுக்கு அது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டா கூட அந்த பால் வந்து கட்டி போகாம இருக்க அதுக்கு சில மசாஜ் பண்ணி வேற ஏதாவது ஈர துணி காஞ்சி ஏதாவது வச்சுக்கிச்சு அந்த வேதனையை மனிதன் குறைச்சு கொள்ள முடியும். மனிதனுக்கு அப்படி ஏற்பட்டா இந்த கால்நடை என்ன பண்ணும், இந்த பால் சுரந்து ஒண்ணு அந்த கன்றை வந்து குடிக்கணும், இல்லைன்னா கறந்துடணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு சிறுநீர் அடக்க முடியுதா? அடக்க முடியல. அடக்க முடியாட்டாலும் ரொம்ப முடியலன்னா கையிலையாவது அப்படி சிறுநீரை கழிஞ்சு விட்டுறலாம், ஒன்னும் ஆயிராது. இந்த பால் அப்படி வெளியேற்ற முடியுமா? அதே மாதிரியான உணர்வு வரும். சிறுநீரை வெளியேற்றுற மாதிரி அதை வெளியேற்றுறது நம்ம கையில கிடையாது. சிறுநீரை வந்து ஒரு ஆடு தானா வெளியேற்றிடும், ஒரு மாடு தானா வெளியேற்றிடும். அந்த பாலை வந்து பால் சுரக்கும், கட்டும், ஊரும், அதை வந்து வெளியேற்றணும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம தான் என்ன செய்யணும், மனுஷனா வெளியேற்றிடுவான். கால்நடை என்ன பண்ணுங்க, அது துடிக்கிறதையும் அந்த வேதனையில் அப்படியே கத்துறதையும் அதுல போய் உரசும் இதுல போய் உரசும் பார்த்து சிரிப்பாங்க. அது கடவுளுக்கு நேர்ந்துட்டாங்க, அது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. கடவுளுக்காக நம்ம கொடுத்துட்டோம், இந்த கடவுளை ஏத்துக்கிறவாண்டி இதுக்காக ஒரு இப்படி ஏத்துக்கிறோம் ஒரு கடவுளா, முதல்ல கடவுளையும் எங்களுக்கு விளங்கல. இப்ப இதையெல்லாம் விரும்பக்கூடிய ஒரு கடவுளா இருப்பானா? இப்படி கடவுளுக்காக நேர்ந்து விட்டுருப்பான். இதுக்கு பேர் பகீரத்துமா. குர்ஆன்ல அப்படி ஒரு ஆயத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். சூரத்துல் மாயிதாவுல 103வது வசனத்துல. இன்னொன்னு, இந்த இது பொம்பளைக்கு உள்ளது, பெண்ணுடைய கால்நடைகள் இருக்கிற பெட்டைகள், ஆடு மாடு இந்த மாதிரி உள்ளது. காலத்துல அதையும் நேர்ந்து விட்டுருவான். அதை என்ன செய்வான்னு கேட்டா ரெண்டு விதமா நேர்ந்துடுறது. இங்கே அது இங்கேயும் இருக்குது. நேர்றதா இருந்தா நேர்ச்சி மார்க்கத்தில் உண்டு கடவுளுக்காக வேண்டி. முழுசா கடவுளுக்குன்னா அது ஏழைக்குன்னு அர்த்தம். இஸ்லாத்துல நேர்ச்சி இல்லையான்னு கேட்க கூடாது. நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யலாம், அல்லாவுக்காக நேர்ச்சை பண்ணலாம். அல்லாவுக்காக நேர்ச்சை பண்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது அறுத்து ஏழைக்கு தர்மம் செய்யணும், அவ்வளவுதான். அல்லாவுடைய பயனடைகிறான்னு அர்த்தமே கிடையாது. இஸ்லாத்திலும் நேர்ச்சி இருக்குது. இஸ்லாத்துல அல்லாவுக்காக நேர்ச்சி என்று சொல்லப்படுவது பூரா யாருக்கு சேரும், ஏழைக்கு தான் சேரும். ஒரு மாடை நீங்களே நீட் பண்றீங்க, எல்லாம் எனக்கு இந்த மாதிரி வயிற்று வலி குணமாயிடுச்சுன்னா இந்த மாட்டை அறுத்து உனக்காக நான் தர்மம் செய்யறேன், உனக்காக நான் செய்யறேன் முடிவு பண்ணிட்டீங்க. இந்த மாட்டை கொண்டு பள்ளிவாசல் கொண்டு கட்டிட்டு போய் முடியாது. அப்படி நேர்ச்சை பண்ணுனா நீ என்ன செய்யணும், இஸ்லாத்துல அந்த மாட்டை அறுத்து சமைச்சோ பச்சையாகவோ ஏழை பாளையலுக்கு கொடுத்துடணும். ஏழைக்கு கொடுக்கறது அல்லாவுக்கு கொடுக்கறது இஸ்லாத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்துல கடவுளுக்கு கொடுக்கறது ஒண்ணு கிடையாது. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, காளமாட்டை பிடிச்சி கடவுளுக்குன்றுவாங்க. கடவுளுக்குன்னு அறுத்து அந்த கரிய ஏழைகளுக்கு கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. கடவுளுக்குன்னு ஒரு காளமாட்டை நேர்ந்து விட்டுட்டா அது வந்து ஊரு பூரா மேயும், யாரும் தொடக்கூடாது, அது மேல ஏறக்கூடாது. ஒருத்தனை குத்தி சாவடிச்சாலும் அதுக்கு ஒண்ணும் பேசக்கூடாது. கடவுளுடைய மாடு, ஒரு மாடு இருக்கு, ரொம்ப நல்லா தீட்டி வளர்த்து விட்டுருவாங்க. அது வந்து அது கடவுளுக்கு சொந்தம்னு அது கூட அடையாளம் போட்டு விட்டுருவாங்க. இந்த மாடு என்ன செய்யலாம், இப்ப வரும், நம்ம அடிக்க கூடாது, வாட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்குள்ள ஏறி தீவியை தள்ளி விடும், நம்ம ஒதுங்கிக்கிறணும். இல்ல அந்த தீவி அந்த காலத்தை எதுவும் கேட்கக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த மாடு வந்து தள்ளி விட்டா என்ன செய்யணும், ஒதுங்கிக்கிறணும். அப்படி போகும்போது சின்ன பிள்ளை ஒரு சிலிப்பு தள்ளி தூக்கி எஞ்சிடும். கடவுள் மாடுல ஒண்ணும் செய்யக்கூடாது. அப்ப அதன் மீது எந்த சுமையும் ஏற்றக்கூடாது. அது வந்து யார் வீட்டு வயல்லையும் போய் மேயும், வயல்ல போய் அறுவடை செய்ய. வயல் இந்த காலத்துல கிடையாது, அந்த காலத்துல யார் வீட்டுல வேணாலும் எதையும் திண்டு வந்துடலாம். வீட்டுக்குள்ள நுழையும், கடவுள் மாடு திங்கின்னு கை கட்டி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான், திண்டு விரட்டி விட வேண்டியதான். இப்படி வந்து ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்து ஏழைக்கு கொடுத்துட்டா அது ஒரு விஷயம். இப்படி ஒரு நேர்ச்சை பண்ணி வச்சிருந்தானோ இதுக்கு பேரு வந்து வசி சாயிபத்துன்னு பேரு. இன்னொன்னு பாருங்க, மனுஷனுக்கு மாதிரியே இந்த ஆடு மாடுக்கு ஒரு அளவுகள் வச்சிருந்தாங்க. எந்த ஆடாவது எந்த மாடாவது எந்த ஒட்டகமாவது முதலாவது குட்டியையும் பெண் குட்டியா போட்டு பெட்டையா போட்டுட்டு ரெண்டாவது குட்டியும் அப்படி போடுமையானால் அது கடவுளுக்கு. ரெண்டு பெட்டை போட்டுருச்சுல அதை நம்ம வச்சுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி உள்ளதை என்ன பண்ணிடுவாங்க, அது வேற. அதாவது ஆண் மிருகங்களை வந்து சவாரிக்கு செய்யாம அவுத்து விட்டுருவாங்க.
பெண் மிருகங்களை கடவுளுக்கு நேர்ச்சை பண்ணுனா அந்த பாலை கறக்காமல் குட்டிக்கும் கொடுக்காம வெளியே விட்டுருவாங்க. இது போக இந்த குழந்தை பெற்ற பிரசவிக்குதுல, கன்று போடுதுல, அந்த மாதிரி பிராணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து 2 குட்டி போட்டுச்சுன்னா அது வெளியே விட்டுருவாங்க. சோறு கொடுக்கறது இல்ல, அதை கவனிக்கிறது இல்ல, அது கடவுளுடையது, எங்க வேணாலும் போகலாம், யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம், சோத்துக்கு இல்லாம செத்தாலும் பத்தி கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரியாக ஒரு மூட நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இன்னொன்னு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா, இது உட்காந்து எண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு ஒட்டகம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு காளை மாடு இருக்கு. இது என்ன செய்வாங்களாம், இந்த காளை மாடை கடவுளுக்கு நான் கொடுக்க போறேன். எப்ப கொடுப்பேன் தெரியுமா? 100 தடவை இந்த காளை மாடு 100 பசுமாட்டோட சேர்ந்துடணும். 100 தடவை, 101வது தடவை சேர்ந்தா நான் கொடுத்துருவேன் ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க. 100 50 உண்டு. இந்த காளை மாட்டுக்கு முன்னாடி சுத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் என்ன முடியும், இந்த மாடு எத்தனை தடவை அது குடும்பத்தை ஈடுபட்டு இருக்குது இப்படின்னு சொல்லி 100 தடவை 50 தடவைன்னு சொல்லி கணக்கு வச்சிருப்பாங்களாம். அவன் சக்தி தகுந்த மாதிரி அவன் நேர்ச்சி இப்படித்தான் பண்ணுவாங்களாம். 100 மாட்டோட இது போயிடுச்சுன்னா இதை நான் விட்டுருவேன். இன்னொருத்தன் என்ன செய்யறது, 200 மாட்டோட போனாலும் நான் விட்டுருவேன். இன்னொன்னு 50, அவன் சக்திக்கு தகுந்த மாதிரி. இதுக்காக வேண்டிய மாட்டுக்கு முன்னாடி சுத்துவாங்களாம். அதுக்கு காளை மாட்டுக்கு பின்னாடியே 1 வெள்ளிக்கிழமை 1 சனிக்கிழமை 3 இது கணக்கு பண்ணி எவ்வளவு கிறுக்கணும்னு பாருங்க. இது எதுக்கு சிரிக்கிறது சொல்லல, எப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டிகள் மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க அது சொல்றான். அல்லாஹ் மா ஜஅலல்லாஹு சூரத்துல் மாயிதாவுல 103வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின், பஹீரத்து என்று ஒரு வகையை அல்லாஹ் ஆக்கவில்லை. இந்த பஹீரத்து தான் அந்த பால் கறக்காமல் விடுறது. பஹீரத்துக்கு அர்த்தம் செய்ய முடியாது, விளக்கம் தான் சொல்ல முடியும். பஹீரத்துனா குட்டி போட்ட மிருகத்தை பால் கறக்காமலும் அந்த குட்டிக்கு பால் கொடுக்காமலும் விட்டுறது. பஹீரத்துன்னு அல்லாஹ் ஒன்னை ஏற்படுத்தவில்லை. ஒலா சாயிபத்தின், சாயிபத்துனா அந்த காளமாட்டை நேர்ந்து விட்டுருது. காளமாடு கிடாயி எல்லாமே எந்த சுமையும் ஏத்துறது இல்ல. அப்படி ஒன்னையும் அல்லாஹ் படைக்கவில்லை. ஒலா வசீலத்தின், வசீலானா தொடர்ந்து 2 பெண்குட்டியை போடுறது. அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தையும் அப்படி ஒரு கலாச்சாரத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஒலா ஹாமின், ஹாமுன்னா அந்த குட்டி கொடுக்கிறது, அது புரிஞ்சுக்கிறீங்களேன். எத்தனை தடவை இது பெண் இனத்தோட சேர்ந்து இருக்குது. இப்படி என்பதற்குல இதையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஒலாக்கின் இல்லதீன கஃபரு யஃப்தரூன அலல்லாஹில் கதிப, இந்த நிராகரிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் சொல்றது செஞ்சாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அவங்க அதை நினைச்சா செஞ்சாங்க, கடவுளுக்கு தானே பண்ணாங்க. அப்ப கடவுளின் பெயரால இவங்க இட்டு கட்டுறாங்கன்னு சொல்லி சூரத்துல் மாயிதாவுல அல்லாஹ் இதை கண்டிக்கிறான். அப்ப இப்படி ஒரு கிறுக்குத்தனமான பழக்கமும் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன செய்வாங்க தெரியுமா, இத பாருங்க வேடிக்கைய, நம்மள்ட்ட இருக்குது அது மாதிரி கொஞ்சம் லேசா, அவங்க அளவுக்கு இல்லாட்டாலும் இந்த நவீன காலத்திலும் இருக்குது. நம்ம வீட்டுல வகையான சாப்பாடு சமைக்கிறாங்கன்னு வைங்களேன், கறி மீன் முட்டை பொரிச்சு இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இதை நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, எல்லாத்தையும் நம்ம ஆம்பளை மேய்ஞ்சிருவோம், பொம்பளைகளுக்கு வைக்க மாட்டோம். பெரும்பாலான ஊடுகள்ல அவ்வளவு நாம மாப்பிள்ளார சாப்பிடறாங்க, அவ்வளவு சந்தோஷம். அதான் நமக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அன் சுத்தை மகா இதா தாயுத்த, நீ உண்ணும் போது அவளுக்கு ஒண்ணு கொடுக்கணும், சேர்ந்து உண்ணணும், அவளுக்கு வயிறு இருக்குன்னு நினைக்கணும். இப்படி எல்லாம் மார்க்க இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. இன்றைக்கு கூட நம்ம அதை பேண்ற மாதிரி தெரியல. எல்லாத்தையும் போட்டு இருக்கான்னு கேட்க மாட்டான், வைக்கிறலாம் மேய்ஞ்சிட்டு வேற ஏதாவது இருக்காங்க, அப்ப வெறிஞ்சிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட பாக்குறோம். இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த மிருகங்கள்ல உள்ள கால்நடைகள் இருக்குல்ல, உள்ளக்குள்ள பார்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது கிட்னி, குடலு, ஈரல், நுரையீரல், கல்லீரல், இதுகளெல்லாம் ஆண்களுக்கு ஹலால், பெண்களுக்கு ஹராமு. அல்லாஹ் சொல்றான். அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்களாம், திங்கிறதுக்காக வேண்டி இந்த வெளி வெரைட்டி வேணா 2 வருஷம் இருக்க, உள்ளக்குள்ள ஐட்டங்கள் இருக்குல்ல, கால்நடைகளுக்கு உள்ள முக்கியமானது, டேஸ்டா இருக்கக்கூடியது, இதுகள் எல்லாம் ஆம்பளைக்கு ஹலாலு, பொம்பளைக்கு ஹராமு இப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி கிறுக்கணும் சொல்றதுக்காக சொல்றேன். அட எங்களுக்கு சக்தியா இருக்கு, நாங்க திங்கிறோம், அது ஒரு விஷயம்ங்க. நீங்களாம் கூட பாவம், அப்படியே பாவம். ஹராம்னா என்ன, வேற என்ன, நமக்கு ஹலால் ஹராம் இந்த மாதிரியா, அது ஒரு பாவமான செயலாக அந்த பெண்களை ஒதுங்கிடுவாங்க. நம்ம தொடக்கூடாது, பாவம், எல்லாம் கோச்சிக்கிடுவான்
பாவமான காரியம். எப்படி சாராயம் குடிக்கிறதுக்கு பயப்படுறோமோ அப்படி ஒரு பயத்தை பெண்களுக்கு இயற்கையா உண்டாக்கி வச்சிருது. அப்பதான் நல்லா மேயலாம்னு சொல்லி அல்ல சொல்லி காட்டுறான். காலு மாபி புத்தூனி ஹாதிகள் அண்ணாமி அண்ணாமுண்டே சூறா இருக்கு. அதை படிச்சு பார்த்தீங்கன்னால அந்த சூறா படிச்சாலே போதும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ணாமுண்டா கால்நடைகள், கால்நடைகள் ஒரு சூறா எல்லாம் வச்சிருக்கிறான். இவங்களே கால்நடைகளா இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு மோசமா கால்நடைகளை விடவும் கேடு கட்டவங்க இருந்திருக்கிறாங்க. அதுல ஒரு வசனம் தான் இது. காலு மாபி புத்தூனி ஹாதிகள் அண்ணாமி, இந்த கால்நடைகளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறத அது ஹாலிசத்துள்ளி துக்கூரினா, எங்கள்ல ஆண்களுக்கு மாத்திரம் சொந்தமானது. முஹர்ரமுன் அல அஸ்வாஜினா, எங்களுடைய மனைவியருக்கு ஹராமாக்கப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்பவும் இருக்குது. கிட்னி எல்லாம் பொம்பளைங்க கூட நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறான். கிட்னி இருக்கு பாருங்களேன், ஆட்டுல நல்ல டேஸ்டா இருக்கு. அதை வேணும் சொல்ற நம்ம ஆட்களை பொம்பளை திங்க கூடாது இப்பவும் சொல்றவங்க இருக்கிறான். சில வீடுகள்ல ராமநாத் ஜில்லாவெல்லாம் உண்டு. எங்க போயிடலாம் பொம்பளை திங்க கூடாதுவாங்க. ஏன்னா இவர் தங்கிருக்கா வேண்டி கொஞ்சம் லேசா இருக்குது. அவன் எல்லாத்தையும் டோட்டல் அடிச்சுட்டான். இவன் கிட்னியை மட்டும் அடிக்கிறான். அவன் நுரையீரல், கல்லீரல், அந்த ஈரல் எதெல்லாம் உள்ள நல்ல டேஸ்டா இருக்குமோ அவ்வளவு ஆம்பளைக்கு தான். அதுக்கு தான் எல்லாம் படைச்சிருக்கிறான், பெண்களுக்காக படைக்கலையா. அப்ப இவங்க எந்த மாதிரி பாருங்க, என்ன விளங்குதுன்னா கிறுக்கணும் ஒன்று விளங்குது. பொம்புளையில ஒரு வகையில வச்சுக்கிறது இல்ல. என்ன சொன்னாலும் நம்புற அளவுக்கு அந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க. எனக்கு மட்டும் என்னடா ஹராமு, உனக்கு மட்டும் என்ன கேட்கிற அளவுக்கு பெண்கள்ட்ட நாலேஜ் இருக்கல. அப்ப அப்படி சொல்லிக்கிறாங்க. மாபி புத்துமணி ஹாதிகள் அண்ணாமி காலிசத்துன் இது கூறினா முஹர்ரமுன் அலா அஸ்வாஜினா, சூரத்துல் அன்ஆம்ல 139 வசனம். அப்புறம் அதுக்கடையில இப்ப சொல்லணுமா பாக்குறத? சரி, அவர் நிலைமை மோசமா இருக்குதான். அதாவது இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துறதுக்கு எவ்வளவு செலவு ஆகும் உங்களுக்கு தெரியுது. வீடியோ, பிளாஷ் லைட் போடுறோம், பல விஷயங்கள், வாடகை கொடுக்கணும். 6000 ரூபாய் இதுக்கு வாடகை. நீங்க உட்கார்ந்து அந்த பகுதிக்கு இந்த மாதிரி செலவுகளுக்கு சமாளிக்க முடியாம தடுமாறுறாங்க அது நடத்தக்கூடியவர்கள். வணங்குதா? அதுக்காக வேண்டி இதை நடத்துற ஆளுக்கெல்லாம் பீஸ் கிடையாது. வணங்குதா? செலவு அப்படி நினைச்சுக்கலாம். அந்த மீலாது விழாவில் ரூபா வாங்குவாங்களே, அப்படி எதுவும் படம் முடிப்புலாம் கொடுப்பாங்களோண்டு அது வாங்கவும் கூடாது, வாங்கவும் மாட்டோம். அது ஹராமாக்கப்பட்டிருக்கு. அது அந்த மாதிரி அதுக்கு கேட்கல, அவங்க வச்சுக்கிறது கேட்கறாங்க. நிர்வாகம் பண்றதுக்கு அதாவது முஸ்லீம் ட்ரஸ்ட்ல இருந்து அதை ஒழுங்கா நிர்வாகம் பண்ணி இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க. நிறைய காப்பிகள் போட்டு பல பகுதிகளுக்கு அனுப்ப அதுக்கெல்லாம் தேவைப்படுறதுனால கொஞ்சம் நல்லா தாராளமா ரமணான்ல 1க்கு 10 கிடைக்கும், கூடுதலாவே கிடைக்கும். ஏத்துக்கலாம். 1500 ரூபாய் அந்த கேசட் எல்லாத்தையும் சேர்த்து வருதா? கேசட் ஃப்ரீ, அது மாதிரி பண்ணிக்கலாம். சரி, இது ஒரு பழக்கம் விளங்கிக்கிறங்க. அதாவது இதெல்லாம் நீங்க அப்படியே அவங்கள ஒரு கற்பனையில கொண்டு வந்துடலாம். எந்த மாதிரி ஒரு சமுதாயமா இருந்தாங்கிறத நீங்க கற்பனையில கொண்டு வர்றதுக்காக சொல்றேன். இன்னொரு பழக்கத்தை கேளுங்க. இது இப்பவும் இருக்கு, முஸ்லீம்கள்ட்ட இல்ல, அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான். முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூட நம்பிக்கை இருக்குது. என்ன மூட நம்பிக்கை? கடவுளை வணங்குறேன்னு போவான். கடவுள்னா யாரு? சர்வசக்தி உள்ளவன், நினைச்சதெல்லாம் செய்யக்கூடியவன், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் கடவுளுங்கிறது. ஒரு சாதாரண வீட்டு தலைவர்னா தலைவருக்கு மரியாதை கொடுக்கணும், ஜமாத் தலைவருக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு எம்எல்ஏக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு முதலமைச்சர்னா அதுக்கு மேல மரியாதை கொடுக்கணும், ஒரு பிரதமர்னா அதை தாண்டி மரியாதை கொடுக்கணும், கடவுள்னா அதுக்கு மேல கொடுக்கணும்ல. இதான மரியாதை கொடுக்கணும் அளவுகோல். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காபத்துல்லாவுக்கு போயிருவாங்க அல்லாஹ் வணங்குறதுக்கு. என்ன போய் வணங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்க நின்றுட்டு ஹுய் ஹுய் அடிக்கிற விஷயம் அடிக்கிறது. அல்லாஹ் வணங்குற முறை வணக்கமே இதான் அவங்களுக்கு. வணங்குதா? அங்க வணக்கம்னு சொல்லி ஒரு தொழுகை, ஒரு இது அல்லாவே நீ பிரார்த்தனை எல்லாம் கிடையாது. காபத்துல்லாவை நின்று கொண்டு கடவுளை சந்தோஷப்படுத்துறோங்கிற பேர்ல என்ன செய்வாங்க? விசில் அடிப்பாங்க. விசில் அடிச்சா வணங்குறாங்களோ பக்தியில. விசில் அடிக்கிறது, கையை தட்டுறது, கும்மாளம் போடுறது. அப்ப கும்மாளமும் சீட்டி அடிக்கிறது தான் இவர்களுடைய வணக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் சுட்டி காட்டுறான் ஒரு வசனத்துல. மாக்கான சலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முகாஅம் வ தஸ்தியா. இவர்களுடைய வணக்கம், அதுவும் காபத்துல்லாவில், பைத்துனா காபத்துல்லா, காபத்துல்லாவில் இவருடைய வணக்கம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இல்லா முகாஅம் வ தஸ்தியா, சீட்டி அடிக்கிறோம். சீட்னா விசில் அடிக்கிறது. விசில் அடிப்பதும் கை கொட்டுவதை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. அதாவதுங்க 10 வணக்கத்துல இதை ஒன்று செஞ்சா பரவாயில்லைன்றலாம். அதாவது தொழுகைகளுக்கு அல்லாஹ்லாம் கும்பிட்டு கடைசியா ஒரு சீட் அடிச்சா சந்தோஷம், அப்படியே எடுத்துக்கலாம். இந்த 2 தான் வணக்கமே அவங்களுக்கு. இதை தவிர வேற இல்லை. அதாவது இவங்களுடைய கடவுள் வணக்கமே என்னன்னு கேட்டா
ஒன்று சீட்டு அடிக்கிறது, இன்னொன்னு வந்து கை கொட்டுறது. இந்த ரெண்டை தவிர வேறு எதுவும் இவர்களுடைய வணக்கமாக இருக்கவில்லை. அப்ப இபாதத்தை உங்களுக்கு தான். இப்போ இதை பாக்குறீங்க வேற சமுதாயத்தில். இந்த கடவுள் தானே, கடவுளைத்தானே நம்ம வணங்க போறோம், கடவுளை தானே ஒரு அது கடவுளா இல்லையான்ற விஷயம் அவனவன் நம்பிக்கைப்படி அது கடவுள் தானே. நம்பிக்கைப்படி கடவுளை தேர்ல வச்சு எடுத்துட்டு வரும்போது அப்படி தண்ணி அடிச்சுட்டு வீண் அடிச்சுட்டு முன்னாடி போவான் ஒரு கூட்டம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை விட கூட விளையாண்டுருக்கான். இவன் கொஞ்சமா இருக்கிறான். அவன் வந்து வணக்கமே இதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். காபத்துல்லாவுக்கு போறது என்ன, வீட்டுல சொல்லிட்டு போறது வணங்கிட்டு வர்றேன், அது சீட்டு அடிச்சுட்டு வர்றேங்கிறான். வணங்கிட்டு வர்றேன்னு சொன்னா அர்த்தம் சீட்டு அடிச்சுட்டு வர்றது. இதான் கடவுளுக்கு கொடுக்குற வணக்கம். எப்படிப்பட்ட சமுதாயம் பாருங்களேன். நமக்கு நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு. இப்படி இல்லாம இது ஏன் வணக்கமா இப்படி நினைப்பாங்க? கடவுள்னா இவங்க என்னத்தை வணங்கி வச்சிருக்காங்க. அப்ப அதை சொல்றான் அல்ல, அமாக்கான சலாத்தும் இந்தல் பைத்தி இல்லா முகாம தஸ்தியாங்கிறது சூரத்துல் அன்பால், அன்பால்ங்கிற சூறாவுல 35வது வசனத்துல இடம் பெற்றிருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா, நம்ம சமுதாயத்தில் இப்போ அது மாதிரி சிலது இருக்குது. சபர் மாசம், பீட மாசம் நம்ம ஆளுக்க. அது மாதிரி இந்துக்கள்ல வந்து ஆடி மாசம் அது வந்து நல்ல மாசம் இல்ல அப்படிம்பாங்க. சரி, இது ஒரு மூட நம்பிக்கை. இது வந்து மூட நம்பிக்கையில சாதாரண மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூட நம்பிக்கைக்குள்ள ஒரு மூட நம்பிக்கை, இதுவே மூட நம்பிக்கை. ஒரு மாசத்தை பிடிச்சிட்டு கெட்ட மாசம் சொல்றது மூட நம்பிக்கை. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வசதி தகுந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கு, சபர்ல செய்யக்கூடாதுன்னு வைங்களேன். என்ன செய்யறதுன்னா, அவ்வளவு அளவுக்கு இந்த சபரை வந்து முகர்ரம்னு பேர் வச்சுக்கிருவோம், முகர்ரத்தை சபர்னு பேர் வச்சுக்கிருவோம் அப்படின்னு அந்த மாசம் பூரா மாத்தி சொல்லுவாங்க பேரை. அதாவது எதை மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. ஜனவரி இருக்குல்லங்க, ஜனவரி மூட நம்பிக்கை, ஜனவரி மோசமான நாள் முடிவு பண்ணிக்கிறது. ஜனவரியில் என்னமா செய்ய வேண்டியிருக்குன்னு வைங்களேன், அவங்க என்ன செய்வாங்க, அந்த செய்யறவங்க அந்த குடும்பத்தார் மட்டும் ஜனவரி பிப்ரவரி தான் சொல்லுவாங்களாம். பேர பிப்ரவரின்றது ஜனவரி அப்புறம் அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உங்களுக்கு? ஜனவரி பேடையான நாள் தான் ஜனவரி அப்படி நினைச்சிட்டு போ. அது மூட நம்பிக்கையோட போயிடும். மூட நம்பிக்கைக்குள்ள வந்து மூட நம்பிக்கை பேரை மாத்திக்கிட்டா சரியா வந்து நினைக்கிறாங்க. அப்ப ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை செய்வதா இருந்தா, வெள்ளிக்கிழமை மூட நம்பிக்கைன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு நாங்க சனிக்கிழமைன்னு சொல்லிட்டோம்ல, அதனால அது ஒண்ணும் செய்யாது. அடுத்த நாள வந்து வெள்ளிக்கிழமை ஆக்கிற வேண்டியது. நல்லா சொல்லி காட்டுறான். இன்னமன் நசீவு ஜியாதத்துன் குஃப்ரி. இந்த நசீனா ஒரு மாசத்தை அடுத்த மாசமாக மாற்றுவது இருக்கிறது, இது குஃபுர்ல இன்னும் அதிகமாவதாக இருக்கிறது. ஏற்கனவே குஃபுர்ல இருக்கிறான், அதை ஏற்கனவே இருக்கிறது மூட்டிகம். மூட்டிகத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியதாக இவங்களுடைய செயல்பாடு அமைஞ்சிருக்கிறது. யுஹில்லூனஹு ஆமன் வயுஹர்ரிமூனஹு ஆமன். ஒரு வருஷத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு செயலை வந்து ஹலால்னு சொல்லுவாங்க, இன்னொரு வருஷத்துக்கு அந்த பேரை மாத்திக்கிட்டு ஹராம்ன்றாங்க. இப்படி பேரை மாற்றிக் கொள்வதற்கு பாருங்க, மூட நம்பிக்கைன்னு தப்பிக்கிறதுக்காக வேண்டி இது வந்து குஃபுர்ல இன்னும் அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இவ்வளவு மோசமானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அதை கண்டிக்கிறான். சூரத்து தௌபாவுல 37வது வசனத்துல இதை பாத்துக்கலாம். அப்புறம் வந்து இன்னொன்னுக்கு நான் நம்பர் சொல்லல, மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வாய்ச்ச வசனத்துக்கு, பெண் குழந்தை பிறந்த செய்தியை கேட்டால் மறைந்து வாழ ஆரம்பித்து விடுவான், என்னமோ ஒரு கேவலம் நடந்து போச்சுன்னு. அது சூரத்து நஹல்ல 58வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. இது திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சுட்டிக்காட்டக்கூடிய அன்றைய காலத்தினுடைய ஒரு படப்பிடிப்பு, ஒரு பகுதி. இன்னும் அவங்ககிட்ட என்னென்னலாம் இருந்துச்சுங்கிறது ஒரு 2-3 நாளைக்கு போகும். ஏன்னா அந்த மூட நம்பிக்கை எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒழிக்க வந்தாங்கன்னு அப்பதான் தெரிய முடியும். அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்தவங்க முடியாந்துரும். அந்த காலகட்டத்தை நம்ம என்ன செய்யணும், குர்ஆன் ஹதீஸ் சான்றுகளை வைத்துக் கொண்டு இன்னும் நம்ம எல்லாம் இங்க நடந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி என்ற